ஆனால் ஆடாஸ் உண்மையிலேயே நம்ம டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு யூஸ் ஆகுதான்னு உள்ள பாயிண்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது ஆடாஸ் வந்து ஓவர் ஆல்ட்டே? நான் கேட்க இன்னைக்கு கொஸ்டின் உங்கள்கிட்ட. நம்ம டிரைவிங்கோடைக்கும் நம்ம இது லொக்காலிட்டி தான். நேரமே ஒரு சைன் போர்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சைன் போர்டு இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் ஸ்பீட் பிரேக்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைன் போர்டு அப்படியே இந்த மாதிரி நமக்கு இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் ஃபர்ஸ்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது வந்து பிளான்டு சிட்டிஸ் இல்லை நம்ம ஊரில். ஏன்னா நம்ம பாப்புலஸான கண்ட்ரி. இந்த ஆட்டோமொபைலோட டெக்னாலஜி வைஸ் அடாப்டேஷனில் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்தோம்னா நம்ம வெளி சிட்டிஸில் ட்ராவல் பண்ணும்போது புதுசாக ஒரு ரோடு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா, நம்ம டெல்லி டு ராஜஸ்தான் ஹைவே ஒன்று போனோம். அதே மாதிரி இப்போ அந்த திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு அது அந்த ரோடு தானே, பெங்களூர் போடியது. இந்த மாதிரி பிளான்டு ஹைவேஸில் உனக்கு ஓரளவுக்கு வந்து கார்னர்ஸ் பெருசாக இருக்காது, ஓரளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், மேடு பள்ளம் இல்லாமல் ஓரளவு சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஆனாலும் இந்த சர்வீஸ் லைன்ஸ் இந்த பேஸ் எல்லாம் அங்கேயும் மிஸ் ஆகுது நம்ம இடத்துல. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பிரச்சனை. ஆன்சன் சொன்ன பாயிண்ட் வெரி கரெக்ட். ஏன்னா இந்த டிராஃபிக் சைன் ஐடென்டிஃபிகேஷன்லாம் ஸ்கூல்ஸ் பேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் என்னைக்கோ வச்சது. ஆனால் அந்த வச்சது வந்து என்ன பண்ணலை, ஆல்ட்ராலாம் அது சேஞ்ச் ஆகலை. இன்றைக்கும் நமக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மளோட ஹைவேல லீகல் ஸ்பீடு என்னன்னு உள்ளது எனக்கு தெரியாது. நம்ம ஹைவேல உள்ள லீகல் ஸ்பீட் நமக்கு தெரியுமா? சில இடத்துல 18 எழுதி வச்சிருப்பாங்க, சில இடத்துல 100 எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம வெஹிக்கிள் 16 இருக்கும். ஹம்புக்கெல்லாம் இண்டிகேஷன் இல்லாமல் வைப்பாங்க. நீ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும் சில ஊரில் எல்லாம். புதுசாக ஒரு ஹம்ப் வச்சிருப்பாங்க, அதோட பேரிகேட். எக்ஸாக்ட்லி பேரிகேட். நம்ம ரீசெண்டாக நடிச்சவன்ல ஒரு இடத்துல ஜஸ்ட் மிஸ், நிறைய மிஸ். அதான் நான் சொன்னேன், நம்ம அன்னைக்கு வரும்போது நைட்டு ஒரு ரோட்ல எப்பவும் போற மாதிரி போகும், திடீர்னு பார்த்தா நம்ம ரோட்ல மற்ற அந்த டிவைடர் கொண்டு வைக்கிது. எனக்கு என்ன தோணும்னா, இப்போ ஒரு டெவலப் நேஷன்ல ஆடாஸ் மெயினாக அவங்க ஹைவேஸ்ல யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த மாதிரி ஹைவேஸே இல்லை. ரெண்டாவது, இது கரெக்டா ஒர்க் ஆகணும்னா நமக்கு கூட அதுக்கு ஒரு சிங்க் இருக்கு. இப்போ அடாஸ் தேவை, நம்ம யோசிக்காத நேரத்துல தான் அது நமக்கு தேவை. இப்போ நம்ம கரெக்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு தேவையில்லை, திடீர்னு ஒன்று வரும்போது அது தேவை. இது வந்து எப்பவும் ஒர்க் ஆயிட்டு இருக்கதான் நமக்கு பிரச்சனை. இப்ப நம்ம ஒரு காரை ஓட்டணும்னு நினைப்போம், நம்ம ஒரு கார்னர் எடுப்போம், இது ஸ்டியரிங்கை நம்ம கூட சொல்ல இது மாதிரி. அதாவது இந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக்கை என்ஜாய் பண்ணி ஓட்டுற மக்களுக்கு நம்ம ஸ்டியரிங் அப்படியே சீம்லெஸ்ஸாக கட்டு வைக்கி இங்கே சவுண்டு போட்டு சுற்றிட்டு இருக்கோம். வண்டி நம்ம இப்படி திருப்பினா அது இங்கே திருப்போம். இல்லை அது பாயிண்ட். அதுன்னா டேனி சொல்ல பாயிண்ட் என்ன தெரியுமா, ஆடாஸ் இருக்கணும், ஆனால் நம்ம கண்ட்ரோல் தப்புறோம்னா மட்டும் அது ஒர்க் ஆகணும். நம்ம மைண்டுக்கு கூட கனெக்ட் ஆகும். அது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.